இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்விக்கி எடுக்கிறீங்க, டக்குன்னு ஒரு ஆப்ல ஓபன் பண்றீங்க, அதுல வந்து ஒரு பீட்சா ஆர்டர் பண்றீங்க, அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பீட்சா ரெடிமேடா வருது. அந்த பீட்சா வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு எல்லா வேர்ல்ட் கிளாஸ் இன்கிரீடியன்ஸை போட்டு பக்காவா உங்க கைக்கு வருது. நீங்க 10 நிமிஷத்துல சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. அந்த மாதிரி ஷ்ரிங்க் கிராக் பண்ணப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஈக்விட்டி ரிசர்ச்ங்கிறது ஒரு டிசிப்ளினாவே இல்லை. ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட்ல கிடையாது. அப்போ இதுக்கு அடுத்தபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ஃபீஸுக்காக ஆலோசனை கொடுப்பது என்பது தொழிலாக கூட கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நேசன் ஸ்டேஜ். அந்த நேசன் ஸ்டேஜில் நடந்த விஷயங்கள்லாம் பேசாமல் இருப்பது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற வழி இல்லாமல் நாங்கள்லாம் வந்து நேரடி முதலீடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது என்ன தெரிஞ்சதுனாக்கா, இந்த இடத்துல தோக்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளை சுத்தி அவ்வளவு தவறான விஷயங்கள் நடக்குது. ரொம்ப ஈஸியா இந்த தவறான விஷயங்களை நம்ம மாட்டிக்க முடியும். சரி, 30-35 வருஷத்துல எந்த அளவுக்கு இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் இதுல வருத்தமான விஷயம். அப்போ இந்த மாதிரி அதிகமான தவறான விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும்போது, நாம அந்த தவறான விஷயத்துல மாட்டிக்கிறது ரொம்ப ஈஸின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, தானே முதலீட்டாளராக ஆவது என்பது தனி நபர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது.